அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற ஃபீல்டு இன்னமும் உயிர்ப்போட தான் இருக்குதா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல நம்ம தலைவர் ஏஐ இருக்காப்ல. ஸோ, இது வந்து ஏஐ வந்து இந்த கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறத எப்படி கபளீகரம் செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சோசியல் மீடியாவ எங்கே ஓப்பன் பண்ணாலும் அந்த ஏஐ தான் வந்து கொட்டி கிடக்கு. இப்போ கிராஃபிக் டிசைன்ல ஏஐ உடைய ரோல் எப்படி என்ன மாரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த 2026ல நான் புதுசா ஒரு கிராஃபிக் டிசைன் கத்துக்கிற போறேன் அப்படின்னா, எதிலிருந்து ஆரம்பிக்கணும்? இல்ல உண்மையிலேயே அது கத்துக்கிறது வந்து வேல்யூவா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து ஒரு பிகினர் கைடு மாரி தான் இருக்கும். இதுல நம்ம தொடர்ச்சியா நம்ம பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஃபுல் கோர்ஸே நான் வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ண போறேன். கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடா. ஸோ நீங்க பார்த்துக்க இருக்கிறது வந்து ஸ்கில் டியூட்ஸ் கிரியேட்டிவ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி, டிசைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம முன்னாடி காலம் இருக்கு. இப்ப பார்த்தீங்களா? கற்காலம், ஆதிகாலம். அந்த ஆதி காலத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போறோம். அதுதான் வந்து பெலியோலித்திக் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கற்கால மனிதர்கள். அப்போ வந்து மொழிகள் உருவாக்கப்படல. அதாவது லாங்குவேஜ் பேசுறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி பேச்சு வடிவமோ, எழுத்து வடிவமோ இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில எப்படி மனிதர் தொடர்பு கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இத டீட்டெயிலா நம்ம கம்யூனிகேஷன் வீடியோல பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவ பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் வந்து எப்படி ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிறத. ஸோ மனிதன் ஃபர்ஸ்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணான்னா, நான் வெர்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழிகளே உருவாகாத இடத்துல. அப்போ நான் வெர்பலா மனிதன் எப்படி ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சைகை மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணாங்க. அடுத்து ஒரு முக்கியமான வளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரையிறது டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிராயிங்ஸ் தான் டிசைனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? டிராயிங்ஸ்னா எப்படி இருக்கணும்? இப்போ இந்த டிராயிங்க்கு என்ன அர்த்தம்? இந்த சிம்பலுக்கு என்ன அர்த்தம்? எங்கேயோ போவாங்க காட்டுக்குள்ள. ஒரு இடத்துல புலி சிம்பல் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல புலி இருக்கு அப்படிங்கிற மாரியான அர்த்தத்த அது உருவாக்குச்சு. அதாவது இயர்லி கம்யூனிகேஷன் வந்து என்னென்ன எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க? அவங்களுடைய ஐடியாவ, அவங்க டிஃபென்ஸ் மெத்தட, ஹண்டிங் எப்படி பண்றாங்க? எந்த இடத்துல என்ன இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. ஈஜிப்டியன் ஹீரோகிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இதுதான் நம்ம எழுதுறோம்ல அல்பாபெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறோம் பார்த்தீங்களா? அதோடைய ஆரம்ப வரிசை அப்படின்னு சொல்லலாம். இது யார் அப்படின்னா, எகிப்து மக்கள். அந்த பழங்கால எகிப்து மக்கள் வந்து இத யூஸ் பண்ணாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. வெறும் சிம்பிள்ஸா வரைஞ்சிருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இந்த சிம்பலுக்கு வந்து ஏ, இந்த சிம்பலுக்கு பி, இந்த சிம்பலுக்கு சி இந்த மாரி அவங்க அர்த்தம் வச்சிருப்பாங்க. அந்த சிம்பாலிக்கா அந்த டிராயிங்ஸ வச்சு அவங்க லாங்குவேஜ உருவாக்கியிருப்பாங்க. அது பேரு தான் வந்து ஈஜிப்டியன் ஹீரோகிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைன் பார்க்குறோம். டிசைன்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசைன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா, கிராஃபிக் டிசைன் அண்ட் யுஐ, யுஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். கிராஃபிக் டிசைன், யுஐ, யுஎக்ஸ் டிசைன் 2மே ஒரே ஃபேமிலி தான். பட் 2மே வேற வேற. பட் கிராஃபிக் டிசைனருக்கு கண்டிப்பா யுஐ, யுஎக்ஸ் கண்டிப்பா தெரியணும். இந்த 2026ல அதனால தான் நான் வந்து கிராஃபிக் டிசைன் அண்ட் யுஐ, யுஎக்ஸ் டிசைன ஒரே லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டிசைன். இண்டஸ்ட்ரியல் டிசைன் என்னன்னா, இப்போ ஒரு கார் டிசைன் பண்றாங்க பார்த்தீங்களா? ஒரு கார் டிசைன், ஒரு மிஷினரி எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஆர்க்கிடெக்சரல் டிசைன். அதாவது இன்டீரியர் டிசைன் பண்ணுவாங்க, எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணுவாங்க. ஒரு பில்டிங் இப்படி தான் வரப்போகுது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் வரப்போகுது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆ கேட் சாஃப்ட்வேர் மூலமா டிசைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆர்க்கிடெக்சரல் டிசைன். 4வதா பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஷன் டிசைனிங். ஃபேஷன் ஆடை. ஆடை இல்லாத மனிதர் எங்கேயுமே இல்ல. ஸோ அந்த ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலி டிசைன் மீன்ஸ் வடிவமைப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆடை வடிவமைப்பும் ஒரு முக்கியமான டிசைன் ஏரியா. அடுத்து கேம் டிசைன். இப்போ கேம் டிசைன்ல வந்து கிராஃபிக் டிசைனும் வரும். யுஐ, யுஎக்ஸும் அந்த கேம் டிசைனுக்குள்ள வரும். ஆனா கேம் டிசைன்ங்கிறது ஒரு தனியான டிசைன் ஏரியா. அதுல 3D எல்லாம் இன்க்ளூட் ஆகும்.
ஸோ அடுத்து வந்து பேக்கேஜிங் டிசைன். நம்ம பார்க்குற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கோடைய பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸோடைய டிசைனா இருக்கட்டும், அண்ட் ஒரு ட்ரிம்மர் இருக்கு. இந்த ட்ரிம்மர் பாக்ஸோடைய டிசைனா இருக்கட்டும். இப்படி எல்லாமே வந்து எந்த ஒரு பொருளுமே ஒரு பேக்கேஜிங்ல தான் வரும் இல்லையா? அந்த பேக்கேஜிங்க டிசைன் பண்றது, பேக்கேஜிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட இது வந்து கிராஃபிக் டிசைனுக்குள்ளேயே முடிஞ்சிரும். இருந்தாலும் நம்ம தனியா உங்களுக்காண்டி தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த பேக்கேஜிங் டிசைன நான் தனியா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பட் அது வந்து ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. டைப்ஸ் ஆஃப் டிசைன்ல நெறைய டிசைன்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது என்னமோ கிராஃபிக் டிசைன் தான். கிராஃபிக் டிசைன், யுஎக்ஸ் டிசைன். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு கிராஃபிக் டிசைன்னா என்ன? ஸோ கிராஃபிக்னா என்ன? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு கேள்வி. கிராஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்ல வந்து வரைகலை அப்படின்னு சொல்லுவாங்க. வரையும் கலை. ஓகேயா? இப்போ அது டிஜிட்டல் மயமாயிருச்சு. ஸோ டிஜிட்டல் கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரைகலை அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? எப்படி டிராயிங் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மோ, அந்த மாரி கிராஃபிக் டிசைனும் ஒரு ஆர்ட் ஃபார்ம். டிராயிங்ஸ் இப்போ இந்த இமேஜ பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு டிராயிங் இருக்கு. இது வந்து ஆக்சுவலி டிஜிட்டலா வரையப்பட்ட ஒரு டிராயிங்ஸ். ஸோ இந்த மாரி டிராயிங்ஸ், இமேஜஸ் இப்படி நெறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கும். நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிராஃபிக் டிசைன்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் விஷுவல் எலமெண்ட். ஸோ கம்யூனிகேஷன் பண்ண போறோம். எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்னா, விஷுவலா பார்த்து தான் கம்யூனிகேட் பண்ண போறோம். மனிதன் முதலா நம்ம பார்த்தோம் இல்லையா? பேலியோஎத்திலிக் எரால ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணது கண்ல தான் பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நெறைய விஷயத்த. ஸோ அதனால கண் வழியா தான் நம்ம கம்யூனிகேட் இப்போ டிராயிங் வரைஞ்சிருக்காங்கன்னா, இதுக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பேசலாம். இப்போ இந்த காலத்தில இப்போ நான் ரெக்கார்ட் பண்றேன். இத நான் அப்லோட் பண்றேன். நீங்க எப்போ வேணாலும் இத பார்த்துக்கலாம். பட் அந்த காலத்தில அப்படி பேச முடியாது. பேசினா அத ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல நான் போறேன். இந்த இடத்துல புலி நடமாட்டம் இருக்கு அப்படின்னா, அத நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுலாம் போக முடியாது. எழுதி வச்சுட்டு போ முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, வரைஞ்சிட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்தேன். அப்போ பின்னாடி வர நபர்கள் அத பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேரு. ஸோ பின்னாடி வர சந்ததிகள் அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு பேரு தான் விஷுவலா கம்யூனிகேட் பண்றத நான் உங்களுக்கு விஷுவலா நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேயா? அதுதான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம விஷுவலா கன்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குறது தான் கிராஃபிக் டிசைன். அதுக்குன்னே சரிங்க கிராஃபிக் டிசைன்ங்கிறது விஷுவலா கம்யூனிகேட் பண்றது நம்ம பார்த்தோம். இந்த கிராஃபிக் டிசைன்ல அப்படி என்னதான் நம்ம விஷுவலா கம்யூனிகேட் பண்ண போறோம்? விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லேஅவுட் இருக்கும். லேஅவுட்னா ஒரு பரப்பளவு. இப்போ வீட்டுக்கெல்லாம் வீடு கட்டுறாங்கன்னா, அதுக்கு ஒரு லேஅவுட் இருக்கும். இந்த இடத்துக்குள்ள தான் நீ வீடு கட்டப் போற அப்படிங்கிறது. அந்த மாரி ஒரு லேஅவுட்டுக்குள்ள என்னென்னலாம் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வீட சொல்றேன். வீடு என்னென்னலாம் கட்டுவோம்? சிமெண்ட் வேணும், செங்கல் வேணும், கம்பி வேணும், மணல் வேணும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள நம்ம கட்டப் போறது தான் அந்த வீடு, பில்டிங். அது மணல், ஜல்லி, சிமெண்ட் இந்த மாரி கலரு, டைப்போகிராஃபி, இமேஜஸு, ஷேப்ஸு, ஃபோட்டோஸு இந்த மாரியான விஷயங்கள்லாம் சேர்த்து நம்ம அந்த இத உருவாக்க போறோம். ஸோ, அப்ப அந்த கலரு, ஷேப்ஸு, ஃபோட்டோகிராஃபு, டைப்போகிராஃபி இப்படின்னு சொல்றது தான் கீ எலமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். மறந்துறாதீங்க. கிராஃபிக் டிசைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இந்த மாரி பாக்ஸ் டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லாம, இந்த கம்பெனிக்கு இவங்களுடைய ஐடியாவ நான் டிசைன் மூலமா தெரியப்படுத்துறேன். இவங்களுக்கு வந்து ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி குடுக்குறேன். எங்களால இந்த பொருள வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறனால, இந்த ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்றோம். ஒவ்வொரு ப்ராப்ளமும் வேற வேற மாரி இருக்கும். அதில நம்ம வேற வேற சிச்சுவேஷனா அத நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கிராஃபிக் டிசைன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? காத்து எல்லா இடத்துலயுமே இருக்குது. அந்த காற்று மாரி கிராஃபிக் டிசைனும் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சு மொபைல ஓப்பன் பண்ணி மொபைலே இல்ல. மொபைல் இல்லாத காலத்தில மொபைல் இல்லாத காலத்திலேயும் நீங்க வீட்ட விட்டு வெளிய போனீங்கன்னா, கிராஃபிக் டிசைன் உங்க கண்ல பட்டுக்கிட்டே இருக்கும். நியூஸ் பேப்பர்லயோ, இல்ல ஒரு ரோட்ல போற பில் போர்ட்ஸ்லயோ, நோட்டீஸ்லயோ எங்கேயோ நீங்க கிராஃபிக் டிசைன கடக்காம உங்க நாள அப்போலிருந்து இப்போ வரைக்கும் நீங்க அத பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா, கிராஃபிக் டிசைன்ல ஆதி மனிதன்லேருந்தே அது உருவாக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, கிராஃபிக் டிசைன் இல்லாத ஏரியாவே கிடையாது. ஏன் கிராஃபிக் டிசைன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நான் இவ்வளோ நேரம் பேசுறத வெறும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா, நீங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால தான் நான் இந்த பிபிடி மூலமா நான் உங்கள்ட்ட பேசுறேன். இதில கொஞ்சம் விஷுவலா நீங்க பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். இந்த டிசைன் இந்த பிபிடியே இல்லாம கேட்கறதுக்கும், இந்த பிபிடிய பார்க்குறதுக்கும் உங்களுக்கு
அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ, அதனால தான் நம்ம விஷுவலா கம்யூனிகேட் பண்றோம். அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பேசுறதோடையோ, இல்ல வளவளன்னு எழுதுறதோடையோ, விஷுவலா டக்குன்னு நம்ம பார்க்கும்போது, அது அந்த கம்யூனிகேஷன எஃபெக்டிவா மாத்தும். 2வது இந்த கிராஃபிக் டிசைன் உடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஐடென்டிட்டி அண்ட் ரெகக்னைசேஷன். எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஐடென்டிட்டி தேவ. அது பிராண்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஆப்பிளுடைய பிராண்ட வந்து யோசிப்போம். அந்த மாரி எந்த ப்ராடக்ட்டுக்கா இருந்தாலும், அவங்களுடைய விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம மைண்டுக்குள்ள வரும். அதுதான் வந்து லோகோ அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுதான் வந்து பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி இருந்தா தான் அத நம்ம ரெகக்னைசேஷன் பண்ணிட்டே இருப்போம். எங்கேயாவது நம்ம ஆப்பிள் சிம்பல பார்த்தாலே போதும். அது வந்து நம்ம ஆப்பிளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸோடையுமே தொடர்பு கொள்ளிக்கணும். அத சிங்க் பண்ணிக்கிருவோம். ஓகேயா? அதுதான் வந்து பிராண்ட் ஐடென்டிட்டி அண்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அட்ராக்ட்ஸ் அண்ட் என்கேஜ் த ஆடியன்ஸ். இது நான் முன்னாடி சொன்னது தான். அட்ராக்ட் அண்ட் என்கேஜ் த ஆடியன்ஸ் அப்படின்னா, நாம ஒரு ப்ராடக்ட்ட மக்கள்ட்ட தொடர்ச்சியா கொண்டு போய்க்கிட்டே இருக்கணும். அத அவங்கள வாங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அட்ராக்ட் பண்ணணும், வாங்க வைக்கணும். இதுதான் வந்து அ மார்க்கெட்டிங்ல மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு புதுசா வந்த பொருளா இருந்தாலும் சரி, இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்கு கஸ்டமர அட்ராக்ட் பண்ணணும். அவங்கள வாங்க வைக்கணும். ஓகே. இதுதான் வந்து அட்வர்டைசிங்கிங்கோட ஒரு தாரக மந்திரம். நீங்க உங்க வீட்ட சுத்தி, அதாவது உங்களுடைய வீட்ட சுத்தி நீங்க பார்க்குற எல்லா பிராண்டுமே, எல்லா பொருளையுமே நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அட்வர்டைசிங்ல பார்த்திருப்பீங்க. அதனால அத நீங்க உபயோகப்படுத்துவீங்க. தெரியாத பொருள் ரேர். 99% வந்து நீங்க தெரிஞ்ச பொருளா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மென்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க. ஓகே. அதுதான் மார்க்கெட்டிங்கோடைய மிகப்பெரிய விஷயம். அட்வர்டைசிங்கோடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அததான் கிராஃபிக் டிசைன் வழியா நம்ம ஆடியன்ஸ அட்ராக்ட் பண்ண போறோம். அவங்கள தொடர்ச்சியா வாங்க வைக்க போறோம். ஸோ, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் த கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட். அதாவது நம்பிக்கையும், உறுதித்தன்மையும் அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாரி தான், நீங்க தெரியாத ஒரு பொருள வாங்க மாட்டீங்க. அப்படிங்கிற ஒரு பிராண்ட நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இப்ப அத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா, நீங்க வந்து அந்த பொருள் மேல நம்பிக்கை வச்சு அந்த பொருள நீங்க வாங்கணும். இல்லையா? அப்போ நான் தொடர்ச்சியா உங்கட்ட அந்த பொருள காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பொருளோட ஃபீச்சர்ஸ நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்கள். எல்லா பஸ்லயும் ஒட்டியிருக்கணும். எல்லா ட்ரெயின்லயும் ஒட்டியிருக்கணும். எல்லா நியூஸ் பேப்பரும், எல்லா இன்ஸ்டா, எல்லா யூடியூப் சேனல், எல்லா Facebook ஆட், எல்லா டிவி சேனல், இப்படி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பான்சர், இப்படி எல்லா வழிகள் மூலமாவே நான் உங்கள தொடர்பு கொள்ளணும். ஓகேயா? இப்படி உங்கள்ட்ட நீங்க பாரு இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னா தான், உங்களுக்கு அந்த பொருள் மேல ஒரு நம்பிக்கை வரும். ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகேயா? அப்புறம் தான் நீங்க அந்த அ வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ, இப்ப நம்ம மார்க்கெட்ல பார்க்குற எல்லா மொபைல் கம்பெனியுமே இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும், ஆரம்பத்துல இந்த மாரி இருந்த நிலைமையிலருந்து வந்தவங்க தான். இந்த லாஸ்ட் பாயிண்ட்ட நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ, ஒரு கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங்கும், அட்வர்டைசிங்க்கும் ரொம்பவே முக்கியம். இன்றியமையாதது. என்னதான் இன்னைக்கு வீடியோ வந்தாலும், இந்த நியூஸ் பேப்பர்ல வர அட்வர்டைஸ்மென்ட்டோ, மேகசின்ல வர அட்வர்டைஸ்மென்ட்டோ, ரோட்ல போகும்போது வைக்கிற பெரிய ரோட்ல வச்சிருப்பாங்கல்ல பில் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேரு. அந்த பில் போர்ட்ஸோ, நோட்டீஸோ, Instagramல வர ஒரு போஸ்ட்டோ எல்லாமே வந்து கிராஃபிக் டிசைன் மூலமா தான் வருது. வீடியோவோடயே தாண்டி அதிகமா இன்னைக்கு வர்றது வந்து கிராஃபிக் டிசைன் மூலமா தான். ஸோ, மார்க்கெட்டிங்க்கும் அண்ட் அட்வர்டைசிங்க்கும் கிராஃபிக் டிசைன் மிக முக்கிய பங்காற்றுது. என்ஹான்ஸ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். கிராஃபிக் டிசைன் மூலமா ஒரு யூசர நம்ம என்கேஜ்டு பண்றதுக்கு பேர் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருளை இப்படி வடிவமைச்சா யூசர் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. என்ஹான்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ இன்னமும் மேம்படுத்திக் குடுக்குறதுல கிராஃபிக் டிசைன் முக்கிய பங்கா வகிக்குது. இந்த யூஎக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். யூஐ, யூஎக்ஸ் டிசைனே தனியா ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ அத நம்ம தெரிஞ்சுக்குருவோம். இன்னைக்கு நம்ம கிராஃபிக் டிசைன்னா என்ன? டிசைன்ல என்ன மாரியான டைப்ஸ் இருக்கு? அ கிராஃபிக் டிசைனுடைய இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஓரலா ஒரு இன்ட்ரோ மாரி பார்த்தோம். அடுத்த வீடியோல கிராஃபிக் டிசைன்ல என்ன மாரியான டைப்ஸ் இருக்கு? கிராஃபிக் டிசைனருடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன? கேரியர்ஸ் எப்படி இருக்கும்? ஏஐனால கிராஃபிக் டிசைன்ல என்ன மாரியான
தாக்கங்கள் இருக்கு. ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து ஏஐய எப்படி யூஸ் பண்ணலாம்? என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க? இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம்.